विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् ननु देहस्याग अवगतौ न कश्चित् प्रत्यक्षादि प्रत्ययान्तरमपेक्षते बाधं जाग्रति एव स्यात् मृत्युसुप्त्यादिषु देहस्यापि प्रत्यक्षादि प्रमाणापेक्षैव सिद्धिः उपदेशशास्त्रे प्रकरणம் அத்தியுதமாக இருக்கக்கூடியதான சூக்ஷ்மமான விஷயத்தை தெளிவாக்கக்கூடியதான பிரகரணம். சாதாரணமாக படிச்சா இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா நமக்குள்ள விஷயங்களை நடக்கிற விஷயத்த நாம் கவனிக்காதான் அதுக்கு காரணம். நமக்கு உலகம் தேவை, உலகத்தினால நமக்கு என்ன சொகுசுகள் வருதோ அது தேவை, இன்பங்கள் தேவை. ஆனா இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் எது அப்படிங்கறத மட்டும் மறந்துட்டோம். இதனால்தான் மனுஷன் வாழ்க்கையில அலைஞ்சுட்டே இருக்கான். சின்ன வயசுல இருந்து படிப்புக்கு அலையிறான், உத்தியோகம் சேர்ந்த பிறகு காசுக்கு அலையிறான், சங்கத்துல இருக்கிறதுனால ஒரு சொசைட்டில இருக்கிறதுனால புகழத்தும் கெட்ட பேர் வராம இருக்கணுங்கிறதுக்காகவும் அலையிறான். இது எங்க நிக்கிறது? மரணத்தோட நிக்கிறது. அது பர்யந்தம் இது பண்ண வேண்டிய இருக்கு. இதுல நிஜமான ஒரு சந்தோஷம் எங்க இருக்கு? இத்தனையும் நமக்கு அறியறதுக்கு காரணம் என்ன? இத அவனால அறிந்து கொள்ள முடியல. இத சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த சாஸ்திரம். அதோட மட்டுமல்ல, இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே இருக்க போறா, இல்ல பிறவி இல்லாதான ஒரு பேரானந்தத்தை உங்களால அடைய முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு வேதங்கள் இந்த சாஸ்திரத்துக்கு. இப்ப நான் அறிகிறேன்னு சொல்றேன். இந்த நான் அறிகிறேன்னு சொல்லும் பொழுது நான் அறிகிறதா, எது அறிகிறது, நான் என்ன பேசிக்கா கேள்வி கேட்டுட்டார். இப்ப நான்கிறது எத்தனை இருக்கு இந்த சரீரத்துல? முதல்ல அந்த கேள்வி கேட்கும். நான் பார்க்கிறேன், கண்ணு நானா? கண்ணு பார்க்கறத நான் பார்க்கிறேன். கண்ணு நானும் ஒன்னான்னு யோஜனை பண்றேன். அதே போல நான் கேட்கிறேன், நான் மகர்கிறேன், நான் சுவைக்கிறேன், நான் சுற்றுரிக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் கையால இந்த காரியத்தை பண்றேன், நான் நினைக்கிறேன், நான் யோசனை பண்றேன், நான் தீர்மானம் பண்றேன். இப்படி கேட்டேன் நானு. அப்ப நீங்க உங்களை சொல்றதுனா நான்கள்னா சொல்லணும். நானும் ஒண்ணு தானே சொல்றேன். இத நம்ம யோசனை பண்ணவே இல்லை. சாஸ்திரம் சொல்றது, உங்க ஆத்துல ஒரு ரூம்ல ஒரு தீபம் தானே போட்டிருக்கேன். அந்த தீபத்துல அப்பா ஒரு காரியத்தை பண்றாரு, அம்மா ஒரு காரியத்தை பண்றா, குழந்தைகள் ஒரு காரியம் பண்றது, வேற யாரோ ஏதோ காரியம் பண்றாரு. இத்தனை பேரை அவாவா செயல் பண்றதுக்கு எத்தனை காரணமான ஒரு லைட் இருந்தா போறோமோ இல்லையா? விளக்கும் பொருள் ஒண்ணு இருந்தா போறோம். அந்த விளக்கில் பல பேர் பல செயல்கள்ல பண்ணி கொண்டு இருக்கலாம். அதே போல இந்த ஆத்மா சரீரத்துக்குள்ள கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலிய உருப்படிகள் பல செயல்களை பண்ண வேண்டி இருந்த போதிலும் இவர்கள் எல்லாவற்றுக்கும் தூண்டும் ஆத்மா ஒன்று இருந்தால் போரும். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன். உங்க ஆத்துல ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு, டிவி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, காஃபி மிஷின் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எலக்ட்ரிசிட்டியா ஒண்ணு இருந்தா போறோமா? சக்தி ஒண்ணு இருந்தா போறோம். ஆனா அத்தனை பொருள்களும் தனித்தனியா வேலை செய்யாது. ஒரு சக்தியினாலேயே பல உருப்படிகள் வேலை
வேறு காரியங்களை பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் மூலமா இருக்கிற சக்தி ஒன்னா இருக்கலாம். அதே போலதான் உங்க சரீரத்துக்குள்ள சித்தக்தி கான்சியஸ்னஸ் அது ஒண்ணு இருந்தா போதும். அதனால கண்ணு பார்க்கலாம், காது கேட்கலாம், என்டையர்லி டிஃபரன்ஸ். ஒரு நாளைக்கும் காது இதை பார்க்காத கண்ணு அதை செய்யாது. இருந்தாலும் அததும் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருந்தால் போதும். ஆகையால் ஆத்மா என்கிறது ஒண்ணு இருந்தா போதும், கற்பனை போலங்களும் செய்யலாம். இதுக்கு பதில் சொல்லியாச்சு. இதுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்கப்படாதுங்கிறத பழக்கெல்லாம் ஒரு தரம் என்ன நடக்கிறது. இப்ப அறிவுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய புலன்கள்னால அறிவு வருது. இந்த அறிவெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டான். என்கிட்ட இருக்குன்ட்டான். இப்ப நான் யாருங்கிறதானே கேள்வி கேட்டேன். என்கிட்ட இருக்குன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கல. அந்த எனது நானுங்கிறல சில சமயத்துல தானுங்கிற கொஞ்சம் ஜாஸ்தி கன்ஃபியூஸ் பண்ணாதான் இது சொல்ல போறேன். நானா தானா எதுன்னா தானு போட்டா குழம்பு, தான் எடுத்துட்டேன்னா ரசம். அதனால தானு எடுத்துட்டேன்னா தெளிவு வரும். மனுஷனுக்கு ரசமான தெளிவா தானே இருக்கணும். தெளிவா இருந்தாதான் வரும். சில பேர் கலக்கி போடுமா பிரார்த்தம். அதே ரசம் இருந்து அதை கலக்கி போடுறது என்னட்டா தெளிவா இருந்தா தான் அதனுடைய விசேஷம். அதே போல இந்த மனுஷனுக்கு தானு தனது என்கிறது எண்ணிக்கை போறதோ அப்ப அவன் தெளிவாயிடும். இந்த தான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் தனக்கு தனக்கு வாஜஸ்தமே பிரதமஸ்தமே கோதுமாஸ்தமே திலாஸ்தமே முக்காஸ்தமே கேள்வி கேட்கிற பகவான். அஸ்மாசமே மிருத்திகாசமே கண்ணு வேணும் மண்ணு வேணும் பகவான் இப்படியே கேட்க பெரிய லிஸ்ட் கட்டுறம் போடுறோம். விவகாரம் முழுக்க இத்தனையும் வந்தாலும் நீ சௌக்கியமா இருக்கியா? இல்லப்பா டென்ஷனா தான் இருக்க பாரு. ஏன்னா கல்லு மண்ணு சிமெண்ட் இறங்கிச்சுன்னா அங்க நீ படுத்துக்கணும் நாய் மாதிரி. இல்லைன்னா அது எடுத்து போடும் விவகாரம் முழுக்க ஸ்லோகத்துல. நீ அவன் நிஜமா பொருளால நமக்கு சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கா? இல்ல. அப்ப இந்த அறிவுகள்லாம் நமக்கு வருது, இது எங்க நிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா ஆத்மால இருக்கு நீங்க சொல்லிவிட்டேன்னா மாட்டிக்குது. ஏன்னா அறிவு வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து எது போறதோ அந்த பொருளையே அழித்து விடும். ஞாபகம் உபயன் அபயன் தர்ம விகரோதி தர்மிணம். வேஷ்டிய கட்டிங்கள் வெளியில இங்க அலைஞ்சல் அழுக்காயிடுத்து, மறுபடியும் போனேள் தோற்றல், மறுபடியும் கட்டங்கள், மறுபடியும் தோற்றல். கொஞ்ச நாளைக்கு வேட்டு கெஞ்சு போயிடுது. ஏன்டா டெய்லி தோற்றல்னா அவ்வளவுதான். அதே போல அறிவு வந்து சேர்ந்து வந்து போயிருந்தா ஒரு நாளைக்கு இந்த ஆத்மாவும் போயிடும். அது இஷ்டமா போயிடுத்துன்னு அப்புறம் மோட்சம் யாருக்கு? ஆத்மாவுல அறிவு இருக்கு, அறிவு வருகிறது என்று நீங்க கொத்துண்டாயானால் ஒரு நாளைக்கு தகராறு வரும். ஆத்மாவுல அறிவு வரல. அப்ப எங்க சார் வருது இங்க அப்படின்னா ஆத்மாவை தவிர மீது எல்லா பொருளும் உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அது இனத்து சப்ஸ்டன்ஸ் ஜடமா இருக்கு. லோகத்துல பாருங்க, நீங்க தவிர நீங்க உபயோகிக்கிற பொருள் எல்லாம் ஜடமா தான் இருக்கு. டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வீடு, ஷவரு, ஜன்னல் ஏதாவது சேதனமா இருக்கா, கான்சியஸா இருக்கா தெரியாது. இருந்தா வேற அது வேற வம்புன்னு நமக்கு ரொம்ப கட்டமாயிடும். நீங்க கிளாஸுக்கு ஆத்துல வீட்டுக்கு போனீங்கன்னா இங்க ஃப்ரிட்ஜு தரணும். ஏன்னா நேரத்துல பக்கத்தாது போயிட்டேன்னா கஷ்டம் தானே. அப்ப உங்களை தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் நீங்க உபயோகிக்கிற பொருள்கள் எல்லாம் ஜடமாகத்தான் இருக்கணும். அது நீங்க சொன்ன பேச்சுதான் கேட்கணும். லைட் எப்படி எப்ப எரியணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் அது பிரகாசத்தை கொடுக்கணும். உங்களுக்கு வேண்டாம்னு அது கொடுக்கப்படாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெளிச்சு இப்படியே இருந்ததுன்னா எப்படி தூங்குறதுங்கிறோம். சில பேர் 0 லைட் போட்டாலும் தூக்க மாட்டாது. நமக்கெல்லாம் அப்படி இல்லை. வெயில்ல படுத்துட்டாலும் தூக்க மாட்டோம், கவலை இல்லை. சில பேருக்கு அப்படி வேற நடன. அப்ப ஜட பொருள்கள் நீங்க என்ன நினைக்கிறீர்கள், உங்க இஷ்டப்படி அதை நடக்கணும்னு நினைக்கிறேன். சேதனா இருந்தா அப்படி நடக்காது. அப்ப இந்த சரீரத்துல ஆத்மாவை தவிர இது எல்லாமே ஜடம். அப்ப புத்தியில அறிவு இருக்குன்னு சொன்னா புத்தி ஜடம் தானே, அது எப்படி இருக்குன்னு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காரு கீழே. என்னது, ஜலமானது தொட்டா சுடும், அது எரிக்காது. நெருப்பு மேல வச்சுடையானால் அதுவும் சுடுறது இல்லையா? அதே மாதிரி புத்தியானது ஜடமான பொருள் தான்,
ஆனா அந்த புத்தியில ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டா அதுவும் ஆத்மா மாதிரி வேலை செய்யும். நெருப்பு எப்படி சுடுமோ அதே போல ஜலமும் சுடுறது. நெருப்பு எப்படி சுடுறதோ அதே போல கரண்டியும் சுடும். எப்படி அது நெருப்புல வச்சிடனா அதே மாதிரி தான் புத்தியானது தானா அது ஜடமான பொருளா இருந்த போதிலும் அது ஆத்மாவோட சேர்மையானால் அதுவும் ஆத்மா மாதிரி வேலை செய்யும். இப்ப ஞானம் எல்லாம் எங்க வருது? நமக்கு தன்னால குடத்தை பாக்குறது, இது குடம்னு அறிவு வருது. காதால சொல்ல கேட்கிறேன், இது அந்த சொல்ல பத்திய அறிவு உங்களுக்கு வருது. மூக்கால வாசனை பாக்குறேன், இந்த அறிவு எல்லாம் எங்க சார் இருக்கு? புத்தியில இருக்கு. இப்ப ஆத்மா ஒரு ஆத்மா தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அந்த புத்தியானது இங்க வந்து போய் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. எல்லா செயலும் அதான் பண்றது. ஒரு மனுஷன் முழிச்சுட்டு இருந்தானீங்கன்னா ராத்திரி தூங்குற பரியந்தம் எல்லா செயல்களும் அதுதான் செய்கிறது. ஆனா இந்த ஆத்மா பின்னால இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? இவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காளான்னு வேடிக்கை பார்க்கிறார். உங்க கண்ணை பாக்குறதா இல்லையான்னு அவர் ஒருத்தர் பாக்குறாரு. டாக்டர்கிட்ட போயிட்டு அவன் ஏபிசிடி மாத்தி மாத்தி பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் அதை படிக்கிறப்ப இது படிக்கிறதா இப்ப தெரியுது டாக்டர் அப்படிங்கிற. உங்க கண்ணு தெரியறதா இல்லையான்னு பாக்குறது உள்கண்ணு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் அதுக்கு போனா காஃபி கொடுத்தா நம்ம ரொம்ப பக்தியத்தான் கொடுத்தா. என்னடா சொன்ன ரொம்ப சூடா இருந்தது. அது ஏதோ ஸ்டீல் டம்ளர்லயோ வெள்ளி டம்ளர்லயோ கொடுக்கக்கூடாதா? அது என்னடா இந்த போர்சல் பீங்கான் டம்ளர் கொடுத்தேன். அதை இவங்க அப்படியே வாங்க நான் நாக்க விட்டேன். என்னடா சொல்ல அந்த நாட்டினுடைய அந்த மேல் தோல் இருக்கு பார்த்தல அந்த அது காஞ்சி போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. 2 நாளைக்கு அது எந்த சுவை சொன்னாலும் தெரியல. ஏன்னா ஊப்பா புளிப்பா தெரியல. என்ன இது எல்லாம் ஒரே மாதிரி. டெய்லி நீங்க ஏதாவது கமெண்ட் கொடுப்பல, உப்பு குறைச்சல புளிப்பு ஜாஸ்தி ஏதாவது சொல்லல, என்ன கேட்கல என்ன இல்ல. இப்ப 2 நாளை சுத்தமாயிட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என்னாக்கு சுவையை காக்கல, என்னாக்கு சுவை தெரியறது அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இருக்காரோ இல்லையா? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சற்று மனசோ மனோ ஏனோ எல்லாம் உபநிஷத்துல இருக்குன்னு நான் சொல்றதெல்லாம் கதையோ ஆர்குமெண்டே கிடையாது. எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு உபநிஷத்துல இருக்கு. ஆனா இந்த உபதேச சாகத்துல ஆச்சாரியார் அத்தனையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக நமக்கு யுக்தியா கொடுத்திருக்க. உபனிஷத்தா சொன்னா ஒவ்வொரு பகுதியை புரிஞ்சுன்னா புரிஞ்சிருக்கு, புரிஞ்சு போயிடுது. ஆனா இங்க இது கோர்வையை சொன்னா தான் புரியும். இப்ப நான் என்ன சொன்னேன்? நித்தியமான ஒரு ஆத்மா, ஜடமான புத்தி, ஜடமா இருந்தாலும் சேதனமாக வேலை செய்யறது, எல்லா உருப்படியும் அது வேலை வாங்குறது. ஆனா எல்லாரும் வேலை செய்யறாளா இல்லையா அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்கறது ஆத்மா. ஆத்மாவனாலதான் இத்தனைக்கு திறமை வருது. அதே சமயத்துல இவங்கெல்லாம் வேலை செய்யறதாங்கிறது கூட ஆத்மா பார்க்கறது. சாட்சி சேட்டா கேவலோன்னு கூட இப்படி பார்த்தோம். இப்ப இந்த புத்தியானது இந்த அறிவானது வந்து போயிட்டே இருக்கு. சின்ன வயசுல பல பொருள்களை மறந்து போயிட்டோம். மனுஷனுக்கு மறதி எனக்கூடியதான உயர்ந்ததான வரப்பிரசாதத்தை பகவான் கொடுத்திருக்க. இல்லைன்னா நீங்க என்னைக்காவது விஷயம் அது எனக்கு பர்மனண்டா ஞாபகம் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு பார்த்தப்பெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வரும். வேண்டாம் நம்ம நிறைய விஷயங்கள்ல மறந்து போயிட்டு இருக்கோம். மறதிங்கிறது ஒரு பிரசாதம். மத்தம் அப்போ எந்த சமயத்துல எது அறிவு வரணும், எந்த சமயத்துல மறக்கணும், எல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு நமக்கு. இந்த குழந்தை எல்லாம் பாருங்களேன், 360 நாள்ல 330 நாள் படிக்க மாட்டாங்க. அது என்னத்தான் இப்படி வந்ததுன்னு தெரியல. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது? தினந்தோறும் படிக்கணும். அது புரியறதோ இல்லையோ தினந்தோறும் படிக்கிற ஹேபிட் வச்சுக்கோ. சாயங்காலம் 7ல இருந்து 8:15 வரைக்கும் படிக்கணும். படிச்சுட்டனே நொற்று ஆயிடுது, மறுபடியும் படி. இந்த வேதம் என்ன சொல்றது? நொற்று ஆயிருக்கு இருந்தாலும் படிச்சுட்டே இரு. அந்த படிக்கிற ஹேபிட் விட்டுறப்படாது. இவெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுது. எழுதுற ஹேபிட்டே போயிடுது கம்ப்யூட்டர் வந்த பிறகு. படிக்கிற ஹேபிட் போயிடுது டிவி பாக்குற வந்த பிறகு. டிவிக்கு திருவிக்கிரமாவதாரம் டிவி அது வரப்ப முதல்ல எப்படி வந்ததுன்னா வாமனரா வந்த என்ன ஆச்சு? 100 வாழ்ந்துட்டார் தலைவர். அப்படி இது என்ன ஆச்சுன்னா 100 சேனல் அந்த மாத்திரத்திலேயே பொழுது போகுது. ஒன்னும் ஒழுங்கா பார்க்கல. ஆமா, இவன் பாக்குறது மட்டும் கிரிக்கெட் மேட்ச் தான். அது மட்டும் அசைக்க மாட்டானே.
அதோட ஏகாக்கிர சித்தம் ஒன்னா போயிட்டு இருக்கான், மீதி எல்லாம் மாத்திட்டு இருக்கான். இப்படி இப்ப இவைகள்லாம் பார்க்கறதுக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடியதான அறிவு இருக்க, இது புத்தி. புத்திய பார்க்கிறவர் அவர். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே கேனோபனிஷத்துல மனசுல வரக்கூடியதான புத்தியில வரக்கூடியதான எண்ணங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவை நீ பாரு. யார் பார்க்கிறாரோ அவரை பார். அதான் பிரம்மஞானம். இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா, புத்தியில அறிவு உண்டாகிறது, அழிகிறது. உண்டாகி அழிந்த போதிலும் அந்த புத்திக்கும் பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கார் சாட்சியாக, அவர்தான் ஆத்மஸ்வரூபம். நித்யாவகதியான அந்த ஆத்மஸ்வரூபம் இதான் 104வது லைன்ல சொல்லிருக்கார். நித்யாவகதியான ஆத்மஸ்வரூபம் அது ஒரு செயலும் பண்ணல. ஆனாலும் என்ன பண்றதுன்னா, தனியாக தட்சன் எப்படி தன்னுடைய பொருள்கள் எல்லாம் கொண்டு வரானோ அதே போல இந்த ஆத்மாவானது ஒன்றும் பண்ணாத போனாலும் அவர் தனியா இருக்காருன்னு எப்படி சொல்வேள்? அவர் தான் எல்லா செயல்களையும் எப்படி பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க சொல்வேள். கருவிகளை எதையும் உபயோகப்படுத்துறது இல்லையே, கருவிகளை உபயோகப்படுத்துகிறது புத்தித்தானே அப்படின்னு கேட்ட. ஒருவேளை கருவியை உபயோகிக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்களேயானால் அந்த கருவியை கொள்றதுங்கிறது ஒரு செயலா இருக்கும் இல்லையா, அந்த செயலுக்கு ஒரு கருவி வேணுமோ இல்லையோ. அப்படி இதெல்லாம் அனவஸ்தம் தரும். ஆகையால் வெள்ளம் பட்டறது இல்லையேன்னு சொல்லும் பொழுது அப்படி எல்லாம் இல்ல. சரீரத்துக்குள்ள தனியான சம்பந்தம் இல்லாமல் ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எப்படி இந்த ரூம்ல சில பேர் மேல உட்கார்ந்துருக்கா, சில பேர் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா, சில பேர் கை கட்டின்னு உட்கார்ந்துருக்கா, சில பேர் கை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, சில பேர் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் பண்ணினாலும் சில பேர் கேட்கறப்ப கண்ணை மூடிட்டு கேட்கற, என்னடா டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. சில பேர் இங்க அங்க பார்த்துன்னு கேட்கற. எதை பண்ணினாலும் எல்லாவற்றையும் இந்த தீபமானது ஒழிக்கிறதா? தீபம் யாரோட சேர்ந்து இருக்கோம்? இன்னாருக்காகத்தான் தீபம்னு நான் உமக்காகத்தா, இன்னொருத்தருக்கு இல்ல அப்படின்னு சொல்றதா? இல்லைன்னா அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவானது உள்ள இருக்கிறது. நான் கண்ணுக்காக, காதுக்காக, மூக்குக்காக இல்ல, எல்லோருக்காக இருக்கேன். எப்ப எல்லோருக்காக இருக்கேனோ அப்ப நான் எல்லாரோட வேறா இருக்கேன். அப்ப அவரொருத்தரும் கேட்கணும், நீதி எல்லாம் ஜடம் அப்படின்னு. இதுவரைக்கும் நேத்திக்கு நடந்த பாடம் வரைக்கும் ஒரு சுருக்கமா சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்ற, நம்ம தேகசிய அவகதம் நகஸ்து பிரத்யக்ஷாதி பிரத்யந்தரம் அபேட்சதே. கடைகளை சொன்னார், ஆத்மாவை அறிவதற்கு இன்னொரு கருவி வேண்டாம், மற்றவைகள் அறிவதற்கு கருவி வேணும். குடத்தை பார்க்கணுமையானால் நான் கண்ணை உபயோகிக்கணும், சொல்லை நான் கேட்கணுமையானால் நான் காதை உபயோகிக்கணும். இது வாசனை நன்னா இருக்கா இல்லையான்னு மூக்க பார்த்துதான் கருவிக்கணும். சில பேர் இருக்கா, அவ அந்த பொருள் வரும் பொழுது கொஞ்சம் உப்பு பறந்தா இருப்பார், கொஞ்சம் போடும்பா மாமியார், இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லையேன்னு வாசனை வரல அப்படிங்கிற. மூக்குல வாசனை பார்த்து கொஞ்சம் ஒரு கல் உப்பு போட சரியா போயிடும் அப்படிங்கிற. சரியான எல்லாம் போட்ட கருவேப்பிலை போட்டியாங்கிற. இந்த அம்மாக்கு எல்லாம் தெரியுது, என்னடா 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அழகா பண்ற, அதுலயே சுவைச்சு அதுலயே ரசிச்சு அப்படியே ஒன்னா போயிட்டா இந்த மாமியார் சரி. அதனால்தான் மாட்டுப்படி எவ்வளவு நன்னா பண்ணாலும் நன்னா இல்லைங்கிற. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? நீங்க சின்ன வயசுலயே அம்மா ஆத்துல சமைச்ச இந்த மாட்டுப்படி பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் இருந்தாலும் சமைக்கல, லேபரேட்டரியில சமைக்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்காங்க தவிர வீட்டுல பண்ணல. இப்படிப்பட்ட பொண்ணா எப்படி வரும்? இது உங்க மாதிரி 40 வயசு ஆன பிறகு அப்ப நீங்க இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த மாற்றவனுக்கு 40 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் இவங்க இருக்க மாட்டான். ஆனா விவகாரம் என்ன, இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர தப்பு சொல்லிட்டே இருப்பான். அப்படித்தானே இருக்கு. ஆனா விவகாரம் என்ன கவனிக்கணும், அது என்ன ஆறுதுன்னு வாசனை பார்த்தே சொல்றாளோ இல்லையா. அப்ப நான் எதையாவது பார்க்கணுமே, ஆனால் கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ எழுதணும்னு பேனாவோ நடக்கணும்னு காலையோ இல்ல வெளியில சுத்தாம நடக்கிறவங்க காலை செருப்போ ஏதோ ஒண்ணு போட்டுன்னு தானே போறேன். கருவி இல்லாமல் செயலை ஏதாவது பண்ணிடா எதையும் பண்ணலையே. அப்ப ஆனா ஒண்ணு பாருங்க, நாம் என்று என்ன அறியறதுக்கு நீங்க எந்த கருவியை உபயோகப்படுத்துற? குடத்தை பார்க்க கண்ணு வேணும், இது சுவையை பார்க்கறதுக்கு நாக்கு வேணும், உங்களை அறியறதுக்கு நான் என்று என்ன அறியணுமே. ஆனால் நான் எதை உபயோகிக்கிறேன்?
சொல்லுங்க பாக்கலாம். எதையும் உபயோக வேண்டாம், அது எதுதான் போடும். நான் எனக்கு தெரியறதுக்கு எந்த கருவியும் எதையும் உபயோகிக்க வேண்டாம். மனசு கூட நீங்க உபயோக வேண்டாம், ஏன்னா உபயோகிக்காமலேயே நமக்கு தெரியுது. அதனால்தான் ஆத்மாவை செல்ஃப் லூமினஸ் ஸ்வப்பிரகாஷ், தனக்கு தானா ஒழிக்கிறது. ஒரு கருவியும் உபயோகிக்காமல் தனக்கு தானா ஒழிக்கிறது. நான் இருக்கேன் என்கிறது தெரிவித்துக் கொள்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருக்கும்? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியறதுன்னா அது வேற விசாரம். நம்ம அதை கவனிக்கல, அவ்வளவுதான். ஆனா என்னை நான் அறிய கண்ணை திறந்தா தான் அறிவேன், இல்ல காது கேட்டா தான் அறிவேன் அப்படின்னு செவடனுக்கு நானும் தெரியப்படாது. அவனுதான் நன்னா தெரியுது. இந்த காதுல செவிடு இருக்கிறவனுக்கு பாருங்க, அவங்கள பாக்குறதே ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பேசுறத வச்சு அவனை பேசுறீங்களோன்னு தெரியும், ஏமாத்த முடியாது. ஒரு மாதிரி பேசு. இப்ப சில சினிமாலாம் அவ பேசுறதுக்கும் அங்க சத்தத்துக்கு சவுண்டு டவுட்டே சம்பந்தமே இருக்காது, சினிமா இருக்காது. அவன்கிட்ட வேற யாரோ பேசியிருப்பான்னு வச்சுங்களேன். ஆனா விவகாரம் நடந்த அவன் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சோம். நீ தானே பேசினேங்கிறான். நான் ஹிந்தியில பேசினேன் பாருங்க, கிடையாது தமிழ்ல தான் பேசுறேன், இந்த வாரம் நான் கரெக்டா சொல்றேன் சார். அப்ப விவகாரம் என்ன, இத்தனைக்கும் பின்னால் இருக்கிற ஆத்மா ஒண்ணு சொல்றது. ஆனா அந்த ஆத்மா மட்டும் எதையும் எதிர்பார்க்கவில்லை தன்னை தெரிவித்துக் கொள்வதற்கு. ஆகையால் ஒரு கருவியினுடைய தயவும் இல்லாமல் தன்னை தான் ஒழித்துக் கொள்றது. ஆகையால் ஆத்மா எல்லாத்த விட வசதி, எல்லாத்த விட வேறு அப்படின்னு சொல்லி முடிச்சோம். விஷயம் சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். ஆனா இந்த உடம்பு பாக்குறதுக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாமா? கண்ணு இல்லாதவன் எனக்கு உடம்பு இருக்கா இல்லையான்னு கேட்கலான்னு சொல்லுவேன். இருக்குதானே சொல்லு. நான்கிறது மாதிரியே இந்த சரீரம் எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு கண்ணு வேணுமா, காது வேணுமா, மூக்கு வேணுமா? நான் எப்பவுமே மனுஷனுடைய சுபாவம் என்னன்னு, ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கெல்லாம் அது இல்லை இன்னொன்னு இருக்குன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் முதல்ல கேள்வி கேட்டப்ப சொல்லவே இல்லை. நீங்க ஒரு கருவியும் இல்லாமல் எந்த அறிவு வருதுன்னு நான் கேட்டேன்னா சொல்லவே இல்லை. அப்புறம் நான் என்கிற அறிவு வர்றதுக்கு கருவி வேண்டாம் நான் சொன்ன பிறகு அப்புறம் யோசனை பண்ண உலகத்துல குடமோ அதுவோ இதுவோ இதோ எல்லாத்தையும் யோசனை பண்ணி கடைசியில் இந்த சரீரத்துக்கு வந்து எனக்கு உடம்பு இருக்கு, இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு என்று நான் அறிவதற்கு எனக்கு கருவி வேண்டாம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆத்மாவுக்கு என்ன சொன்னோ அது உடம்புக்கும் சரியா வருது, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீள் அப்படின்னு கேள்வி கேட்கறது. இப்பதான் இந்த வேதாந்தமும் சைக்காலஜி ரெண்டு சப்ஜெக்ட், மனத்தத்துவ சாஸ்திரம், இது என்ன பண்றது தெரியுமோ, இது உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை எழுப்பி விடுகிறது. ரீகிண்டலிங் யுவர் தாட்ஸ். இது எல்லா சப்ஜெக்டும் அதுக்குள்ள போயிட்டே இருக்கே தவிர ஜெனரலா ஹரிசான்டல் வே ஆஃப் திங்கிங்க உண்டு பண்ணலை. ஒரு கேள்வி கேட்டா இந்த கேள்வி இங்க எப்படி அங்க எப்படி அங்க எப்படின்னு வெளியில நம்ம யோசனை பண்ணல. ஆனா ஏதாவது ஒண்ணு அதுக்குள்ள போகுதுன்னு ஏதோ கவனிச்சுட்டே இருக்கு. இது விவகாரம் என்னடா, இப்ப ஆத்மாக்கு மட்டும்தானா வேலை, உலகத்துல எந்த பொருளுக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் கண்டுபிடிச்சிடறான். எனக்கு மட்டும் என் உடம்பை நான் அறிவதற்கு கண்ணு வேண்டாம், கண்ணை மூடிண்டாலும் எனக்கு என் உடம்பு இருக்கு. அது உடம்பு கருப்பா வெடுப்பா இதெல்லாம் சொல்லலைன்னா உடம்பு இருக்குங்கிறது தெரியுமா எனக்கு, அதான் சொல்றாரு. நானும் தேகஸ்யாவகதோ நகச்சி பிரத்யட்சாதி பிரத்யாந்தரம் அபேட்சதே. தேகஸ்யாவகதோ இந்த உடம்பை நான் அறிவதற்கு, அவகதி அறிவு, அது வெடுப்பா கருப்பா நீளமா குட்டையா இப்ப எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் இந்த உடம்பை அறிவதற்கு வேற ஒரு பிரமாணமும் வேண்டியதில்லையே. பாடம் குரு சொல்றாரு, எஸ் ஒத்துக்கிறா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ஜாகிரதை ஏவம் சியாத். நீ முழிச்சுட்டு இருக்கப்ப உடம்பு நீ கண்டுபிடிச்சிருக்க, தெரிஞ்சுக்கிற. நீ சொப்னம் பார்க்கும் பொழுது தூங்கும் பொழுது என்ன பண்ண போற? ஆஃப்டர் தட் உடம்பு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் உனக்கு? மரணானந்தரம் ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன சொன்ன, இதுக்கு கருவி இல்லாம அறியப்படும் சொன்னியே, அப்போ அறியறதா இல்லையே. ஆனா ஞாபகம் வச்சுங்க, ஸ்மிருதி சுஷுப்தியோஸ்து at the time of death, deep sleep இப்பெல்லாம் தேகஸ்யாவே பிரத்யட்சாதி பிரமாணாபேட்சைவ. அப்பவும் பக்கத்துல இருக்கிறவா சொல்லணும், நீங்க இங்கத்தான் தூங்கிட்டு இருந்தேள்,
குழந்தைகள்லாம் என்ன பண்ணா தெரியுமா, நான் ஒரு இடத்துல தூங்க வைப்பா, அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு விடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலம் எழுதி படுத்துப்பா. இதுவும் லோகத்துல சகஜம் தானே. தூளியில வச்சிருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அந்த தூளி எடுத்து விட்டு பெட்ல படுத்துக்க வைப்பா. இல்ல விவகாரம் புரியல. இங்கதான் தூங்கினேன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்பிட்டு இருக்க தூங்குறதுக்கு ஸ்டார்டிங்ல கட்டில தூங்கினேன். சாயங்காலம் எழுந்துக்கிறப்போ அங்கேதான் இருந்தேன். ஸோ இன்சூரன்ஸ் நடுவில் அங்கே இருந்திருக்கணும், அவ்வளவுதான். நிஜமா அங்க இருந்ததா? ஏன் சார் என்ன யாரை தூக்கி வைக்கிறதுலாம் வேண்டாம் சார், அது அட்டாமியமா இருக்குங்கிறதா? நான் அதை பத்தி கேட்கல. ஆனா விவகாரம் இங்கத்தான் இருந்ததுங்கிறது ப்ரூஃப் இருக்கா? நான் கேட்க இந்த அனிருத்தம்னு சொல்ற பிரத்யும்னா பிரத்யனுடைய போல தூங்கிட்டே இருக்கிறப்ப கட்டலோடு எடுத்துட்டு போயிட்டாலும் இதுக்கு பாத்தீங்களா? இந்த கதை கேட்ட பிறகு உங்களுக்கு பயம் வரணும். நீங்க தூங்கிட்டே இருந்தது எடுத்து போயிட்டா சுவாமி. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பிரத்யும்ன விவகாரம். ருக்மணி அம்மா கிருஷ்ண பிரம்மாட்ட அவர்கிட்ட சொல்றேன், இது போல பிரத்யும்ன காணுமே, குழந்தை காணுமே, என்னாச்சு தெரியல. அவனு சும்மா இருக்கு சார். உலகத்துல யாராரு கேட்டாலும் அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களை போக்கி அவள் வேண்டிய விருப்பங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதான பரமாத்மா என் நிலையில இப்படி உதாசீனா இருக்காரு. என்ன அழுத என்ன பண்ணுவ சொன்னா ஒரு புதுச்சேரி போன சரி அவருக்கு தெரியும் கல்யாணத்தோட வரப்போறான்ட்டு. இங்க இருந்து அதுக்குன்னு போயிருக்கா நீ தானே அப்புறம் ஒரு நாளைக்கு வருவான்னு வந்த பிறகு பார்த்தா நம்ம ஆத்துக்காரா குழந்தைய டவுட் விழுந்துட்டாமா. அதே மாதிரி உரிச்சு வச்சுட்டு அந்த பிரச்சனை விவகாரம் முழுக்க. இப்படி லோகத்துல நம்ம இங்கதான் இருக்கோம்னு டவுட் இருக்கோம். ஆனா இப்ப இருக்கலாம், நீங்க தூங்கும் பொழுது உங்க உடம்பு இருந்ததுன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் வேணும். அவர் சொன்னாதான் இருக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியாது. ஏன் தெரியாது கேள்விச்சேன்னா, மனசானது புலன்களை இழுத்துக்கொண்டு, புலன்களுடைய அறியும் திறமையை இழுத்துக்கொண்டு அந்த மனசானது இதயத்துக்குள்ள போய் அது ஓய்வு பெறுகிறது. ஆகையால் அப்பொழுது மனசு பார்க்கலை. உங்களுக்கு வரக்கூடிய அறிவெல்லாம் எங்க இருக்கு? மனசு புத்தி. இப்பதானே சொன்னேன், அறிவு ஆத்மாவில் இல்ல, அறிவு புத்தியில இருக்கு. நீங்க தூங்கும் பொழுது என்ன இந்த புத்தி இதயத்துக்குள்ள போயிடுது. ஆகையால் அது ஓய்வு பெறுகிறது. ஆகையால் அறிவு தூக்கத்துல வரல. அறிவு ஏன் சார் மரணானந்தரம் வரலன்னு கேட்டோம். இந்த புத்தி இந்த சரீரத்தை விட்டு போயிடுது. போர் அறிவு இல்லை. புத்தி இருந்தா தான் அறிவு. ஆத்மா இருந்தா அறிவு இல்ல. ஆத்மா அறிவு வடிவம். அது வரக்கூடியதான அறிவு இல்ல, வந்து போற அறிவு இல்லை. ஆகையால் சரீரத்தை நீங்க என்ன சொன்னீங்களோ அது தப்பப்பா. சில சமயத்துல சரீரத்தை அறியறது கூட இன்னொருத்தருடைய கருவி வேண்டி இருக்கு. அதான் மிருதி சுஷுப்தியோஸ்து தேகஸ்யாபி பிரத்யக்ஷாதி பிரமாணாட்பைவ சித்தி அதைவ இந்திரியானாம். நீங்க கண்ணு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லு, கண்ணு இருக்குன்னு நீங்க பாத்துரு. உங்க கண்ணை நீங்க பாத்துரு. ஏன் சார் எனக்கு கண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியாதாங்க? பொருள் பார்க்கிறதுனால கண்ணு இருக்குன்னு நீங்க சொல்ற. ஆனா உங்களுக்கு கண்ணு இருக்குன்னு நீங்க பாத்துடா. ஆனா வாங்காது, என் கண்ணு எனக்கு தெரியும். தெரியும் சுவாமி, நான் தெரியாதுங்க சொன்னேன். என்னைக்காவது உங்க வாழ்க்கையில உங்க கண்ணை நீங்க பாத்துடா? பார்த்துக்க முடியாது. என்ன கண்ணால் பார்க்கிறேன், உங்க கண்ணன் நீங்க பார்க்கல. நான் பார்த்தேனேன்னா என்ன கண்ணாடி இல்லைன்னு, கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தேன். உங்க கண்ணை நீங்க பார்க்கல. என்ன சார், உங்க முதுகு நீங்க பார்க்கல, உங்க நெத்திய நீங்க பார்க்கல. ஆனா விவகாரம் என்ன நன்னது என் பத்தி எனக்கு தெரியாத கதை விடுறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. இது வேதாந்தம் வாசித்தது எனக்கு எவ்வளவு அறியாம இருக்குன்னு இங்க வந்தா தெரியும். விவகாரம் உங்க கண்ணை நீங்க பார்க்கல. உங்க கண்ணை நான் பார்த்திருக்கலாம், என் கண்ணை நீங்க பார்க்கலாம். அவனவன் அவனுடைய கண்ணை பார்க்கல, அவனுடைய முதுக பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்திருக்கான். கண்ணாடிகளை பார்த்திருக்கான். நல்லா வித்தியாசம் இருக்கு. அது நீங்க இல்ல. கண்ணாடிக்குள்ள இருக்கிறது நீங்க இல்ல. உங்களுடைய பிரதிபிம்பம், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன். என்ன உங்களுக்குதான் சுகமோ துக்கமோ இருக்கு, அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு பாம்பு எடுத்து வீசினாலும் அடிபட்டாலும் சும்மா இருக்காது, அது கத்தாது. நீங்க கத்தினாதான் அது கத்தும். நீங்க அழுதாதான் அது அழிக்கும். நீங்க சிரிச்சாதான் அது சிரிக்கும். அது தனியா உங்களை விட்டு சிரிக்காது. அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்ல, அது ஜடமான பொருள். நீங்க தான் புலன்களும் இதே மாதிரிதான். புலன்களை அறிய இன்னொன்னு தேவை இருக்கு.
நான் என்னை அறிவதற்கு மட்டும் இன்னும் எதுவும் தேவையில்லை. உங்களுடைய சரீரத்தை அறியறதுக்கோ உங்களுடைய புலன்களை அறியறதுக்கோ தேவை இருக்கு. பாக்கியாயேவகி சப்தாதயா. இன்ஃபேக்ட் அந்த சரீரம் என்ன தெரியுமோன்னா பஞ்சபூதங்கள்னால உண்டு. ஆத்மன ஆகாசம்பூத ஆகாசாத் வாயு வாயோரக்னே அக்னே தாபः அத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதய ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷா. இப்படிதான் வேதம் சொல்லி இருக்கு. முதல்ல ஆகாசத்தை படைச்சால் ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பூமி, பூமியில இருந்து மரம் கொடிகள்லாம் உண்டாச்சு, பயிர்கள்லாம் உண்டாச்சு. அதை சாப்பிட்டா அம்மா அப்பா சாப்பிட்டா அதற்கு பிறகு அவளுடைய சேர்க்கையினால இந்த சரீரமானது உண்டாச்சு. இந்த சரீரம் நீங்க சொல்லி இதை ஏதோ தெரியறது நிலையில இது பஞ்சபூதங்களப்பா. இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருந்தது? சப்தஸ்த ரூப சகந்தகத்தெல்லாம் தானே வந்தது. அதுதானே மாறி இருக்கு சரீரமா. பாக்கியாயேவகி சப்தாதயா. வெளியில் இருக்கக்கூடியதான சப்தங்களும் பஞ்சபூதங்களும் தேகேந்திரியாகாரேண வருடதா சரீரமும் புலன்களாகவும் மாறியுள்ளது. இது பிரத்யட்சாதி பிரமாணாபேட்சைவ சித்தி. அதனால் உலகத்தில் இருக்கிற ஆத்மாவை தவிர எல்லா பொருளையும் அறிவதற்கு மற்றொரு உருப்படி தேவை, பிரமாணம் தேவை. சித்திகித பிரமாண பலம் அவகதி அவோச்சாமா. சித்தின்னு என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். தாத்த அவகதி. இந்த எல்லாவற்றையும் அறிபவர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. இந்த சரீரத்தையோ மனசையோ புலன்களையோ உலகத்தையோ எல்லாவற்றையும் அறிபவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? ஆத்மா. அசையாதவர், மாறாதவர். சின்ன வயசுலயும் நான் தான், இந்த வயசுலயும் நான் தான். இன்னொரு 40 வயசு ஆகிறவன் நீங்க யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன். அன்னைக்கு நீளமா இருக்குன்னு நான் இல்லையா? நான் தான் சார். ஆணா இருந்தாலும் நான் தான், பெண்ணா இருந்தாலும் நான் தான், பணக்காரனும் நான் தான், ஏழையும் நான் தான். நான் மாறலையே. உலகமெல்லாம் மாறுறது நான் நானா தான் இருக்கேன். ஆயால் நான் வேறு மற்றவர்கள் வேறு தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா வேறு மற்றவர்கள் வேறு. இது கிளியரா தெரியும். அவகதி. இந்த அறிவானது கூட்டத்தா ஸ்வயம் சித்தா. இன்னொரு உருப்படி இன்னொரு கருவி இல்லாமல் அறியப்படுகிறது. ஆத்ம ஜோதி ஸ்வரூபா. இதான் நட்சத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் ஏமா வித்யுதோ பாந்தி துதோ யமக்னி அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அது ஒழித்தால் புத்தி ஒழிக்கிறதாம். அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. தீபத்தினுடைய ஒளியில எப்படி மற்ற எல்லா பொருளும் ஒழிக்கிறதோ அதே போலதான் அந்த உள்ள இருக்கிற ஆத்மா இருந்தா எல்லாம் அறியும். இப்படின்னு சொன்னார். எங்க சிஷ்யன் சரியான சிஷ்யன். எதை சொன்னாலும் அதுல ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஆஸ்திராக சோதகா அவகதி பிரமாணானாம் பலம் கொத்துக்கிறேன். கூட்டஸ்த நித்யாத்ம ஜோதிஸ்வரூபா இது விப்ரதிசித்தம். கருவையை உபயோகித்த பிறகு வருவது அறிவு இல்லையா? இப்ப அறிவுன்னா இது குடம் என்று இது புத்தகம் நான் அறியணையானால் அறியக்கூடியதான கருவியான கண்ணை நான் உபயோகிக்கணும். உபயோகித்த பிறகு எனக்கு இது புத்தகம்னு ஞாபகம் வரும். அப்படிதானே? இது. ஆனா இந்த கண்ணுக்கு புத்தகத்தை அறியக்கூடியதான திறமை ஆட்டோமேட்டிக்கா இல்லை. அது ஜடப்பொருள். ஜடப்பொருளுக்கு அறிகிற திறமை வரணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மா சேரணும் இல்லையா? அந்த ஆத்மா அறிவு ரூபமா இருந்தா தான் கண்ணுக்கு. பணக்காரன் தான் சார் ஏழைக்கு காசு கொடுக்க முடியும். இவனும் ஏழையா இருந்தா அவன் இப்படி கொடுக்கறத. இப்ப கண்ணுக்கு அறியும் திறமையை கொடுக்கிற ஆன்மா இருக்கையானால் அந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? அது அறிவா இருக்கணும். சோ கண்ணை உபயோகித்த பிறகு எனக்கு அறிவு வருது. இந்த அறிவு எனக்கு வரணுமையானால் இந்த கண்ணுக்கு அறியும் திறமை இன்னொரு அறிவு கொடுக்கும். அறிவு முன்னாலேயே கண்ணு முன்னாடி கான்ட்ரடிக்ஷனா பேசுறல. ஆத்மா அறிவை கண்ணுக்கு கொடுத்தால் கண்ணு குடத்தை பார்த்து இது குடங்கிற அறிவை வரவழைத்துக் கொள்ளும். ஆகையால் கருவிக்கு அறிவு முன்னாலேயே கருவியால் வரக்கூடியதான அறிவு முன்னாலே எது சொல்லுங்க. நமக்கு ஒரே டவுட் தான். இந்த சிஷன் இப்படி மாட்டினோம், எந்த ஜென்மால என்ன பண்ணினோமோ இப்படி ஒரு விஷயம் வந்து சேர்ந்தாயான்னு நினைக்க விடாது. ஏன்னா எப்படி கேட்டாலும் அதுக்கு சொல்ல தெரியணும். சாஸ்திரத்துல சமாதானம் இருக்கு, ஞாபகம் வச்சிருந்தோம். உலகத்துல சமாதானம் இல்லாம போகலாம். பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்திராய
முண்டகோபுரத்துல சொல்லும் பொழுது எல்லா அறிவுக்கும் பேஸ் அறிவு வேதம். மற்ற மற்ற எல்லா பொருளையும் எந்த சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு ஆன்சர் இல்லாம போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றுலையும். இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா சமாதானம் கிடையாது. அது அதனுடைய திறமை, சுபாவம் அப்படின்னு. ஜலத்துக்கு சில்லுன்னு இருக்கிறது சுபாவம், அவ்வளவு. ஏன் வேற விதமா இருக்க விடாது, அதெல்லாம் கேட்க விடாது. ஆக்ஸ்ட்ரீம் 1 2 3 3 5 7 10 1 இருக்கப்படாதுன்னு கேட்டாங்க சொல்வேன். ஸ்கூல் லெவல்ல இருந்தேன்னா கையில அடிப்பா, பழைய நாள்ல. இப்ப அனுப்பிச்சிருவா டிசி கொடுத்து, அவ்வளவுதான் விவகாரம். ஆனா காலேஜுக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணுவா, ஏன்னா நீ இப்படி எல்லாம் பைத்தியம் கேட்கறதுன்னு. ஆனா வேதாந்தத்திலையும் வேதத்திலையும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் சொல்லணும். முதல்ல டாக்மேட்டிக்கா அது அப்படிதான் சார், நோட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல குரு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா வேதாந்தம் வாசிக்கிற காலத்துல ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லணும். எந்த கேள்விக்கும் தெரியாதுன்னு சொல்றது இல்லை இந்த வேதம். பேசி கேட்கிறா, சாத்தியமா ஏன் துளசிக்கு பூஜை பண்ணி துளசியை வளர்க்க வைக்கிறேன், அப்படி வளர்க்க வைக்கிறது சம்பிரதாயமா, அப்படிதான் வைக்கணும், அப்பதான் சௌபாக்கியமா இருப்பாங்க. ஏன் உங்களை ஆசிரியர் போயிட்டாங்க கேட்கும் அந்த குழந்தை. இப்பவும் சொல்லிருக்கேன், அன்னைக்கு விட்டு முதல்ல வைக்கலையோ அப்படின்னு. இதெல்லாம் கேட்காத, நீயும் வெயின நீ துளசிக்கு வச்சுட்டா நான் புரோட்டம் வச்சுக்கிறேன், எனக்கு தான் துளசி. இந்த மரத்துக்கு இந்த கெப்பாசிட்டி இருந்தா அந்த மரத்துக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்காது. என்ன சொல்லப்படும் இந்த பாட்டியம்மன் தெரியல அசுடுதி. இது மேல என் முகத்துல முழிக்காத, வச்சு விட்டு போயிட்டாரு. அந்த குழந்தை திருந்தல. யாதிரஷ்டா நிகிலாக சங்ககமனி திருஷ்டா புஷ்பாவனி. அம்மா துளசிக்கு கீழே கொஞ்சமா தீபத்தை விட்டோம்னா கொஞ்சமா அது வந்து வெளிச்சத்தை கொடுக்கும், கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுல வரக்கூடியதான காத்தானது உன்னுடைய தோல்ல இருக்கக்கூடியதான மேல் பகுதியில் இருக்கக்கூடியதான தோஷங்களையா போக்கும். இத சொன்னாலேயானால் அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு கேட்பாலும் இல்லையா? இது வேதம் சொல்றது, நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம வேதத்தை படிக்க மாட்டோம். நமக்கு வேண்டியது இங்கிலீஷ் படிப்பு. இங்கிலீஷ் படிப்பு எனக்கு கோபம்னு நினைக்காது, நானும் வாசிச்சிருக்கேன். ஆனா விவகாரம் என்னடா நமக்கெல்லாம் அங்கேதான். ஏன்னா அந்த படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை படிச்சா வர காசுல இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் வார்த்தை நிறைய காசு, டக்குன்னு உத்தியோகம் வருதோ, நிறைய காசு வருதோ அதைதான் படிக்கிறான். அதுக்கு மோது குறைஞ்சு போயிடுச்சுன்னா அதை விட்டு விட்டு பிகாம் எடுத்துக்கொண்டான். ஒரு காலம் இது விவகாரம் முழுக்க. ஐடி எடுத்துக்கோ, ஐடிலயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேண்டாம், அது புதுசா சொன்னா யாரோ. அதுல என்னன்னா ஐடி இன்ஜினியரிங் வார்த்தைவாழ டெஸ்டிங்ல போடுறாங்க. 5 வருஷம் ஆனவரு அவனை அனுப்பிச்சுடுறான். ஏன்னா உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு 2 பேர் சேர்த்துக்கலாங்கிறான். அதனால அதெல்லாம் வேண்டாம். ஒண்ணு சாஃப்ட்வேர், இன்னொன்னு ஹார்ட்வேர். நான் நினைச்சேன் முதல்ல எங்க பசங்க படிக்க ஹார்ட்வேர்னா ஆணியை சுத்தம் தான் ஹார்ட்வேர். எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருந்தது. சாஃப்ட்வேர்னு ஸ்பாஞ்ச் இன்ஜி தொடர சாஃப்டா இருக்குன்னு இருக்குது. அப்படிதான் கிடையாது. பாயிண்ட் எதுவும் விவகாரம் முழுக்க போட்டான். ஏன் சொல்லுவது என்ன, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனுஷனுக்கு எங்க இருக்க ஆசைதான் திருஷ்டி. ஆனா எங்க வேதம் என்ன சொல்றது, அடிப்படையா இருக்கிறத கத்துக்கோ, இதெல்லாம் காணா வரும். ஆகையால் நீங்க இப்படி சொல்ற அப்படி இல்லப்பா. அவகதிங்கிறது இது வந்து அறிவு, கருவியினால் அறிவு வருகிறது. கருவிக்கு அறிவை தோணக்கூடியதான சாமர்த்தியம் ஆன்மாவில் வருது. ஆகையால் எது முன்னாலே எது பின்னாலே தெரியலையேன்னு கேட்கிறோம். அவகதி பிரமாணானாம் பலமும், கருவியை உபயோகித்ததனால் வரக்கூடியதான பலமானது அறிவு. கூட்டஸ்த நித்திய ஆத்ம ஜோதி ஸ்வரூபா. ஆனா ஆன்மாவானது எப்பொழுதும் அறிவோடையே கூடியிருக்கு என்று சொல்றது விருத்தமாயிருக்கு. இச்சுத்தவந்தமாக குரு சொல்ற நவிப்பிரதிரித்தம். அப்பா விரோதம் இல்லப்பா. ஏன் கதம் தரி கூட்டஸ்த நித்தியாதிசதி பிரத்யக்ஷாதி பிரத்யாந்தே லட்சியதே. அது அறிவு கட்டியாக மாறாத அறிவாக உள்ள ஆத்மா இருக்குமேயானால் நான் பொருளை கருவியை கண்ணு காது மூக்கு இவைகளா உபயோகித்த பிறகுத்தானே எனக்கு அறிவு வருது அப்படின்னு கேட்கிறான். இல்லப்பா ஞாபகம் வச்சுக்கோ, குடத்தை பார்த்தவரை இது குடம்னு அறிவு வருது. எப்ப கண்ணும் குடத்தை பார்த்து இது குடம்னு அறிவு வந்ததோ அப்ப இந்த அறிவு வந்ததுனால அறிவிக்கிறவர் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு புத்தகத்தை பார்த்து இது புஸ்தகம்னு கண்டுபிடிச்சாரு. இதுதான் நீங்க இதோட சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. ஆனா நான் ஒருவன் புஸ்தகத்தை அறிந்தேன்னு அறிவு பின்னால வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளையும் 2 அறிவு வருது. வம்பா இருக்கு.
முதல்ல நான் எனக்கு ஒரு சரீரம் தான் நினைச்சேன். வேதாந்த கிளாஸ் வந்து 3 சரீரம், ஒண்ணு பூத உடல்னு ஒண்ணுங்கிறான், அப்புறம் லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்குங்கிறான், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காரண சரீரம்ங்கிறது ரொம்ப இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல இந்த புஸ்தகம்னு கண்ண பார்த்து புஸ்தகம் வந்தது. இப்ப இது என்னதுன்னு கேட்டேன், இது புஸ்தகம்னு சொன்னேன். பிறகு இன்னொன்னு கேட்டேன், உங்களுக்கு புஸ்தகம் தெரியுமா தெரியாதா? என்ன பதில்? தெரியும். இப்ப புத்தகத்தை பார்த்ததுமே எத்தனை அறிவு வந்திருக்க? 2 அறிவு. இது புத்தகம்னு ஒரு அறிவு, புத்தகத்தை அறிந்தவன் நான் எனக்கூடியதான் அறிவு வந்திருக்கேன். முதல் அறிவுக்கு விவசாயம்னு பேர், பயிர் செலவுன்னு அர்த்தம் இல்லைங்க, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அப்படி பேர் வச்சிருக்கான். முதல் அறிவுக்கு விவசாயம்னு பேரு, 2வது அறிவுக்கு அணுவிவசாயம்னு பேரு. விவகாரம் என்ன? முதல்ல வரக்கூடியதான அறிவு ஒண்ணு, இதை நான் அறிகிறேன் எனக்கூடியதான அறிவு ஒண்ணு. இப்ப இதை அறிகிறேன் அறிவுக்கு இன்னொன்று அறிவு இருக்காரு கேட்காதீங்க, ஏன்னா அது ஆத்மா பார்த்து. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சமயத்திலையும் 2 அறிவு வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த 2வது அறிவு இருக்கு பத்தில, அதை நீங்க கவனிக்கிறது இல்ல. அது லட்சணையா சொல்லிட்டு இருக்கோம். பிரத்யக்ஷாதி பிரத்யஸ்ய அனித்யத்வே அனித்யேவ பவதி. அதனாலதான் கண்ணை பார்த்தால் தெரியறது, கண்ணால பார்க்கலன்னா தெரியல. ஆனா இந்த கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால முகர்றது, இவைகள்லாம் என்ன அறிவு? வந்து போற அறிவு. நான் அதையும் அறிகிறேன், அறியலை எனக்கூடியதான அறிவு மனிதனுக்கு இருக்க, அது மாறாத அறிவு. நல்லா பார்க்கணும். காலம்பரம் எழுந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் எல்லோருக்கும் நான் அறிவு இருக்கு. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் முகருகிறேன் எனக்கூடியதான அறிவு மாறாம ஒரு அறிவு இருந்துட்டே இருக்கு. இதுக்கு ஆலய விஞ்ஞானம்னு பேர் வச்சிருக்கான் புத்தர். பௌத்த மதத்துல இருக்க ஆலயம், till you sleep, அது வரைக்கும் வரக்கூடியதான அறிவு ஒண்ணு இருக்கு சார். அது நித்தியமான அறிவு. வந்து போது சில நேரம் கண்ணு பார்க்கும், சில நேரம் கண்ணு பார்க்காது. இந்த அறிவுக்கு வரக்கூடியது இது என்ன அறிவு? இது டெம்பரரி, டிரான்சிட்டரி அறிவு. 2 அறிவு. அதனால ஆத்மா எப்பொழுதும் மாறாம இருக்குவார். பிரமாணானாம் பலமிதி உபச்சரியதே லட்சணையா அதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இங்க சொல்றது இப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த புஸ்தகம் எல்லாம் இது வரைக்கும் ரீகலெக்ட் பண்ணினா ஒரு ஐடியா வருதுங்கிறான் இந்த சிஷ்யன். எப்படி? ஏவம் பகவான் கூட்டஸ்த வித்யா அவகதி ஆத்மஜோதி ஸ்வரூப இவ ஸ்வயம் சித்தா. மனிதனுக்கு இருக்கக்கூடியதான அறிவு எனக்கூடியதான கட்டியான அறிவு ஆத்மாவா இருக்குமையானால், அந்த ஆத்மாவானது ஒரு கருவியால அறியப்படாம இருக்குமையானால், வேற எதிரொலியின் தயவில்லாமலே தானே அறியப்படுமையானால், ஸ்வரூப இவ ஸ்வயம் சித்தா ஆத்மனி பிரமாண நிரபேட்சத்வா. ஆத்மாவுல ஒரு கருவியினுடைய தயவும் இல்லை. தத்தோ அந்நியது, அதை விட வேறானது எல்லாம், சரீரமும் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமும் எப்படிப்பட்டது அப்படின்னா, சம்ஹத்யகாரித்வாத் அச்சேதனம் பரார்த்தம். ஆகையால் கண்ணு காது மூக்கு நாக்கு தனக்காக ஒரு வேலையும் செய்வதில்லை. அவைகள்லாம் தன்னை விட வேறான ஒரு ஆன்மாவுக்கு. இந்த ரூம்ல தீபம் இருக்கு, டவர் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, மற்ற பொருள் எல்லாம் இருக்க. இவைகள்லாம் யாருக்கு சார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, டவர் தீபத்துக்காக இல்ல, தீபம் டேபிளுக்காக இல்ல, டேபிள் சேருக்காக இல்ல, இத்தனையும் இங்க வரக்கூடியதான மனிதனுக்கு. விவகாரம் என்ன? இத்தனையும் ஒண்ணுக்காக இல்லை, எல்லாமும் கூட்டமா சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியதான பொருட்கள் எல்லாம் அந்த கூட்டத்தை விட வேறான மனிதனுக்காக. இத சங்காத பரார்த்த நியாயம். எனி குரூப் பெனிஃபிட்ஸ் ஓன்லி a person who is other than the group. இது இங்கிலீஷ்ல சொல்லணும். விவகாரம் என்ன? எங்க கூட்டமா இருக்குமோ அந்த கூட்டத்தினுடைய பலமானது அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு இல்லை, அதை விட வேறானது. கோஆபரேஷனுக்கு விரோதமா இருக்கலாம், நியாயமா அங்கேயும் வேற யாரோ அனுபவிக்கிறோம், நமக்கு அனுபவிக்கிறோம், பிராந்தி விடுதான். என்னன்னா அதுவா பரார்த்தம். ஏனச்சா எவரால் சுக துக்க மோக பிரத்யாவகதி ரூபேன பாரார்த்தியம். நான் சுகத்தை அனுபவிக்கிறேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் கவலையப்படுகிறேன், என்னமோ மனசு பொடுங்கிறதுன்னு சொல்லல. தேனைவ ஸ்வரூபேன அனாத்மனா அஸ்தித்வம்
ஆகத்தான் இவைகள்லாம் அப்படி காணப்படுகிறது. நான் ஏன ரூபாந்தரேன, ஆகையால் வேற உருவம் இல்லை இவைகளுக்கு. அதோ நாஸ்தித்வமேவ பரமார்த்தத. ஆகையால் நன்றாக யோசனை பண்ணி பார்த்தேதையானால் உண்மையாக உள்ளது ஆன்மா, மற்றவைகள்லாம் தோணுகிறது. யதாகி எப்படி, லோகே ரஜ்ஜு சர்ப்ப மரீச்சுதகம், கயத்துல பாம்பு காணப்பட்டது, பாலவனத்துல ஜலம் காணப்பட்டது. பாலவனத்துல ஜலம் எப்படி இருக்கா, ஆனா ஜலம் காணப்படுறது நிஜமா இருக்கா இல்ல. அப்ப என்ன, எங்க எந்த பொருள் நிஜமா இல்லையோ அங்கேயும் அந்த பொருள் இருக்கா போல பாக்குறத நீங்க கண்ணாலதான் பாக்குறது. கண்ணால பார்த்து அறியப்பட்டதான பொருள் இல்லாமையும் இருக்கு. கவனிக்கலாம், ராத்திரி சொப்னத்துல என்னென்னமோ பாக்குறேன், ஏதாவது ஒரு பொருளாவது இருக்கப்படாத காலம் எழுந்த. உங்க வீட்டுக்கு பெரிய ரெஃப்ரிஜரேட்டர் வந்தா போலியும், பெரிய டிவி வந்தா யாரோ கொண்டு வந்து வச்சா போலியும், வந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த டிவி எடுத்துட்டு போனா போல சொப்னம் வந்து அழுவு. அது ஏதோ எல்லாம் கொண்டு வந்து வச்சா போல சொப்னம் பார்த்தேன். காலம் எழுந்து பார்த்தா தொட்டு தொட்டு பார்த்தாலும் இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லுங்க, பார்த்தேன் பொருள் இல்லாமலேயே பார்த்தேல, அங்கே பொருள் இல்லாமலும் பார்த்தேலையானால் காலமே பார்க்கும்பொழுது அந்த பொருள் இருக்குன்னு எப்படி சொல்வேன்? நமக்கு ப்ரூஃப் என்ன சார் அப்படின்னா, பார்த்தால் இருந்தால் பார்க்கிறேன், பார்க்கிறதுனால் இருக்கு. புத்தகம் இருக்காரு கேட்டாரு சொன்னேன், கண்ணால பார்த்து இது வரைக்கும் சார் நான் பார்த்தேன் கேட்கிறேன். பார்க்கறதுக்கு என்ன தேவைன்னு, புத்தகம் இருந்தா தான் பார்க்க முடியும். புத்தகம் இல்லாதவங்க புத்தகத்தை பார்க்கலாம். நீங்க பார்ப்பதற்கு புத்தகம் வேணும், பார்த்த பிறகு புத்தகத்தை பார்த்த பிறகுதான் புத்தகம் இருக்கு. ஏண்டா இப்படி பிராண விவகாரம் ஒழுக்க, என்ன விவகாரம் என்ன ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஒண்ணு யோஜனை பண்ணணும், நீங்க அறிந்தத்தினாலேயே பொருள் இருக்குங்கிறது நிர்பந்தம் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். பொருள் இல்லை என்று நான் சொல்லல, நிர்பந்தம் இல்லை. யதாஹி லோகே ரஜ்ஜு சர்ப்ப, கயத்துல பாடக்கூடியதான பாம்போ, மரீச்சுதகாதீனாம் பாலைவனத்துல பார்க்கக்கூடியதான ஜலமோ, அது அவகதி வியதிரேகேன அபாவோ திருஷ்டா, அதனுடைய அறிவை தவிர தனியாக அவைகள் இல்லை. ஏவம் இப்படியே ஜாகிரத் ஸ்வப்ன துவைத பாவஸ்யாபி, ஜாகிரத்துல பார்க்கக்கூடியதான பொருள்களோ ஸ்வப்னத்துல பார்க்கிற துவைதமோ எல்லாம் அது அவகதி வியதிரேகேன அபாவா யுக்தா, இந்த அறிவை தவிர அவைகள் இருக்கும் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அப்ப நீங்க கூட புத்த மதத்துக்கு போயிட்டுடா இல்ல, நான் என்ன சொல்றேன், நிர்பந்தம் தான் இல்லையேன்னு சொல்றேன். பொருள் இருந்தால் அறியணும் நிர்பந்தம் இல்லை. எத்தனையோ பொருள் இருக்க நான் அறியல, காத்து இருக்க நடுவுல அறியறேனா இல்லையே. உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் நான் அறியறேனா, இருக்கும் இல்லையே பொருள், ஆனா அறியலையே. இருந்தால் அறியணும் நிர்பந்தம் இல்லை, அறிந்தால் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஆனா பொருள் இருக்கட்டுமே, அதை பத்தி நான் சொல்லல. ஆனா ஆன்மாவை தவிர மற்ற பொருள்கள் எல்லாமே அழியத்தக்கது. இதான் அத்வைத்தம். ஏவமேவ பரமார்த்ததா பகவன் அவகதேஹே ஆத்மஜோதிஷ நைரந்தரிய பாவாத். பரமேஸ்வரனே, குருவே, ஆத்மஜோதிஷானது நிரந்தரமாக இருப்பதனால், என்னைக்கும் இருப்பதனால், கூட்டஸ்த நித்தியதா எப்பொழுதும் இருக்கு. அத்வைத பாவஸ்தா, இந்த சரீரத்துல ஒரு ஆத்மா தான். ஒரு ரூமுக்கு ஒரு லைட் போறோம், இத்தனை லைட் போட்டிருக்கான்னா சின்ன சின்னதா போட்டிருக்கா, அவ்வளவுதான். ஒரே லைட் போட்டாலே போறோம். அதே போல இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சிச்சத்தை இருந்தா போறோம், நிறைய வேண்டியது இல்லை. அதே போல சர்வ பிரத்ய பேதேச அவ்யபிச்சாரா, ஆகையால் தான் அங்க உள்ள இருக்கக்கூடியதான ஒரு அறிவு நீங்க எதை செஞ்சாலும் நானோட வருது. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன். ரெண்டு இருந்தது ஏனால் நான் ஒண்ணு நீ ஒண்ணுன்னு இருந்தது வச்சுங்களேன், நான் பாக்குறேங்கிறத நீ பாக்கலேமோ. இந்த சரீரத்துக்குள்ள சண்டை வந்துடும். ஒரு வீட்டுக்கு ஒரு எஜமானம் தான் இருக்கணும். 4 எஜமானம் இருந்தா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார். ரொம்ப வம்புன்னு என்ன பண்றது? தமயந்திக்கு சுயம்வரம் நடந்தது. சுயம்வரத்துக்கு எல்லா தேவதைகளும் வர ஆரம்பிச்சாலும் பரமேஸ்வரன் நானும் வரையன்னு ஆரம்பிச்சார். ரொம்ப அழகா இருக்குன்னு நீ பார்த்துதான் போவோமே எழுந்துக்கிற. அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கு. ஒரு கால் எடுத்து முன்னால வச்சார், 2வது கால் எடுத்தா தானே இது முன்னால் நடக்க முடியும். நடக்க முடியல. 2வது கால் அம்பாளுக்கு சேர்ந்து. இன்னொத்திய கல்யாணம் பண்றதுக்காக நீ போறீங்க, நான் அனுப்ப மாட்டேன் காலை. அப்படியே நிக்கிறார் சார். இந்த கால் எடுக்க முடிய வச்ச கால் பண்ண முடியல, என்ன பண்றது?
வம்பா போயிடும். ஆகையால் இந்த சரீரத்துல 2 ஆன்மா இருந்ததுன்னா வம்பு, ஒரே ஆத்மா தான் இருக்கிறோம், அவரும் பர்மனன்ட். அவ்விய விசார பிரத்யேகேதாஸ்து அவகத்தையும் விரிச்சரந்தி. இந்த அறிவுகள் எல்லாம் சில சமயம் வருது, சில விதத்துல வரல. யதா ஸ்வப்னே நீலபீட்டாத்தியாகார பேத ரூபாக, ஸ்வப்னத்துல இது கருப்பா இருக்கு, இது வெளுப்பா இருக்கு, இது நீளமா இருக்கு, இது குட்டையா இருக்கு என்கிற பிரத்யாக அது அவகத்தையும் விரிச்சரந்தா. பொருள் இருக்க, அறிவிருக்கே தவிர பொருள்கள் இல்லை. விசாரம் என்ன அர்த்தம்? ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்ல. பரமார்த்ததா நசந்தி இத்யுச்சந்தே, காணப்படுகிறது சார், ஆனா பர்மனண்டா இல்ல. ஏவம் இப்படியே ஜாகிரத்தியவை நீலதீராதி பிரத்யய பேதாக, முழித்து கொண்டிருக்கும் காலத்தில் பார்க்கிற பொருள்கள் எல்லாம் தானேவ அவகத்தையும் விரிச்சரந்தா, ஒரு சமயத்துல இருக்கின்ற அளப்பு அறியப்படுகிறது, ஒரு சமயத்துல இல்லை என்று அறியப்படுகிறது. கண்ணு நன்னா தெரிஞ்சா கிளியரா பாக்குறோம், கண்ணு நன்னா தெரியல கேட்டராக்ட் என்னமோ மாதிரி இருக்கு, சரியா இல்ல சார், என்ன பண்றது? வியவிஷ்டரந்தியா. இப்படி அசத்திய ரூபா பவிக்கமராது. ஆகையால் இவைகள்லாம் உண்மை இல்லை. பொருள் இல்லை என்று சொல்லல, பொருள் இல்லைன்னு சொன்னா புத்தமதம், டோட்டல் வாய்டிட்டி, நிஹிலிசம். பொருள் இருக்கு, ஆனா பர்மனன்ட் இல்ல, உண்மை இல்லை. உண்மையா இருக்கிறது ஆன்மா ஒண்ணுதான். ததஸ்த அவகதே அந்யா அவகந்தா நாஸ்தி. ஆன்மாவை அறிவதற்கு இன்னொரு ஆத்மா இல்லை. ஆத்மா தான் எல்லாத்தையும் அறியுது, ஆத்மாவை அறியறது இன்னொரு ஆத்மா இல்லை. ஸ்வேன ரூபேண ஸ்வயம் உபாதாத்தும் ஆத்தும் வா சக்கியதே. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன், ஆத்மாவை தளவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. உலகத்துல வேறு எந்த பொருளா இருந்தாலும் ஏன்னா அதுவும் பண்ணலாம். இந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கினேன், இந்த புத்தகமானது யாருது? எனக்கு. அதுல எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்க? என்கிட்ட தான் இருக்கு. இஷ்டம் இருந்தா உங்களுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா நானே வச்சுவேன், கொடுக்க மாட்டேன். இல்லைன்னா உங்க எதிர்க்கவே இன்னொருத்தர் கொடுப்பேன். நீங்க யாரும் கொடுக்கப்படாதுன்னு நினைக்கிறீங்களோ அவளை கொடுப்பேன். யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னு பத்திரமா இருக்கிற ஏழுமலையார் முண்டியில போட்டு நீங்க யாரு கேட்கறதுக்கு? இதுக்குதான் என்னுடைய எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால என்ன விவகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, என்னை விட வேற பொருளா இருந்தால் நாம் கொள்ளலாம், தள்ளலாம். ஆனா என் ஆத்மாவை நான் கொள்ள முடியுமா, தள்ள முடியுமா? என்ன அதற்கு பார்க்க வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா எனதை தள்ளலாம், எனதை கொள்ளலாம், நான் இன்னும் பண்ண முடியாது. பார்த்தா ஏப்பா இவ்வளவு நாள் தொண்டை கீட்டு இந்த கட்சி வேலை செஞ்சிருக்கேன், புரியுதப்பா. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, புத்தின்னு ஒண்ணு இருக்கு. புத்தியை விட வேறானது ஆத்மா. புத்தி தான் இவ்வளையும் ஒண்ணு பண்றது. ஆனா அந்த புத்தியானது அஞ்ஞானத்தால் உண்டாச்சு, அவித்யா. என் நிமித்த சம்சார. இந்த புத்தி தான் உனக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ வெக்கத்தையோ தைரியத்தையோ எல்லாத்தையும் கொடுத்து உன்னை வாட்ட வைக்கிறது. மனிதனுக்கு வரக்கூடியதான கவலைகள் என்ன? நீங்க எப்பவுமே இண்டிபெண்ட் நினைக்கிறத ஒருத்தரும் இண்டிபெண்ட் கிடையாது. நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ல உமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. 4 பேர் இப்படி போட்டுட்டாதான் கௌரவிக்கான்னு சொன்னா அப்படிதான் போட்டுக்க. ஏன் சார் உங்க இஷ்டமா போட்டுக்கிறதாங்க? என்ன சொல்வாளோ, எப்படி சொல்வாளோ, மஞ்சள் 7 கோயிலுக்குன்னா என்ன திருப்பதி போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு. ஏதோ வசதியா இருக்கும், டெய்லி ஒரு தலைவாரிக்கிறது கஷ்டமா இருக்கு, மொட்டை போட்டுண்டா என்ன ஏழுமலையானா பழனியாங்கிறான். எங்க போனா உனக்கு என்ன விவகாரம்? அது விவகாரம் என்னடா? மனிதர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. அவன் நினைக்கிறான் நான் இல்ல பண்ணலான்னு. நீங்க சொசைட்டிக்குள்ள இருக்கிறப்ப அந்த நார்ம்ஸ் அப்படி இருக்கு. சில பேர் அதை விட்டாலும் அது இல்லாத போனா இப்படி இருந்தாலும் நான் எப்படியாவது இருப்பேன், நீங்க என்ன கேட்கறது எனக்கு அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கும் அதுல ஒரு நார்ம்ஸ் இருக்கு. விவகாரம் முழுக்க எதையும் உங்க இஷ்டமா போக முடியாது. இன்னைக்கு ஏதோ புருஷாலாம் வெள்ளை வெட்டி கட்டுறா, கொஞ்ச நாள் அனுப்புறம் எல்லாருமே கலர் வெட்டி புடவை கட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா ஏதோ ஒண்ணு கட்டணும், கட்டாம இருந்தாலும் கல் எடுத்து அடிக்கும். அப்பவும் உங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை. யோஜனை ஒண்ணு பண்ணணும். மனிதர்களுக்கு என்னை விட வேறான பொருள் இடத்துல எனக்கு நான் வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னு தள்ளுவேன். ஆத்மாவை மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நமக்கு இந்த சம்சாரத்துல வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்க மனசுனால செஞ்சதான பதார்த்தம். 4 பேர் எப்பொழுதும் இந்த நல்லவன்னு சொல்லணுங்கிற ஒரு எண்ணம். எம் நிமித்த சம்சாரா ஜாகிரஸ்வப்ன லட்சண சத்தியாக வித்யாயாக. இந்த போலியான இந்த வாழ்க்கை இருக்கு பத்தியா, இது போகணும்னு வித்யா நிவர்த்திக்க அறிவு வேணும்பா. இத்தேவம் துவம் அபயம் பிராப்தோசி. ஆக இதனை அறிவியனால்
நான் யாருன்னு அந்த ஆத்மாவை அறிவியானால் நான் யாருன்னு ரமணவான் சொன்னான்னு சொல்றல, அதுக்கு முன்னாடியே ஆச்சாரியர் சொன்னால் சொல்லக்கூடாது தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லி அதை எடுத்து சொல்லக்கூடியதான முறை வெவ்வேறா இருந்தது, அவ்வளவுதான். எல்லாம் வேதம் சொல்லுது. அதனால நாதப்பரம் ஜாகிரஸ்வப்னத்து பிரதர்க்கம் அனுபவிப்பேசி சம்சார துக்கான் முக்தோசி. இதை அறிந்தியானால் உனக்கு ஒரு விதமான துன்பமும் வராதப்பான ஓம் அப்படின்னு. இது வரைக்கும் ரொம்ப கட்டமான பிரகடனம் இதுல. ஆனா இருக்கிறவா எல்லாரும் என்னென்ன எவ்வளவு கட்டமா சொன்னாலும் நாங்க கேட்போம், புரியலேன்னு சொல்ல மாட்டோம். எனக்கு புரியுறது என்ன ஒண்ணு புரிஞ்சது மறுபடியும் திருப்பி சொல்லுங்கன்னா அது வராது, அது ஒத்துக்கிற. ஆனா விவகாரம் இது யாருக்காவது புரியலன்னு சொல்ல முடியுமோ? எவ்வளவு தெளிவா சொல்றாரு ஆச்சாரியர். சப்ஜெக்ட் நமக்கு கட்டாயம் ஏன் இருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம இதை பத்தி யோசனை பண்ணல. நம்ம யோஜனை எல்லாம் ஆனந்தத்திலையும், நம்ம யோஜனை எல்லாம் சுத்தத்திலையும், நம்ம யோஜனை எல்லாம் அதை அறிவதற்கு வேண்டியதான காசுனாலையும், நம்ம யோஜனை எல்லாம் நம்ம குழந்தைகள், பேரன் பேட்டி, இவைகள்லாம் நம்ம வீட்டு பொருள். அதுல இருக்கிறதுனால புரியல. என்னைக்கு நீங்க உங்களை பத்தி யோஜனை பண்ண ஆரம்பிச்சோடா, அப்ப உங்களுக்கு எல்லோருக்கும் குரு பிரசாதம் கிடைக்கும். இதனால சொல்றேன், மேல் பாகமானது அடுத்த சனிக்கிழமை அற்புதமா